அண்மைய தினங்களில் 5000 மில்லியன் வடக்குக்கு பாதைக்கு, அதே நேரத்தில் 1500 மில்லியன் வட்டுவாகலில் எல்லாம் கற்கள் நடப்படி இருக்கிறது. மார்ச் மாதம் 21ஆம் தேதி நடந்த உங்களுடைய பட்ஜெட் ஸ்பீச் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 5-6 மாதங்கள் போய் இப்போது தான் வந்து கற்கள் நட்டப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் 2 மாதங்களிலே உங்களுடைய இந்த வருடத்துக்கான பட்ஜெட் முடிந்துவிடும். ஆகவே என்ன அடிப்படையில் இந்த எங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை நீங்கள் பாவித்தீர்கள் என்பது மாபெரும் ஒரு பிக்காளித்தனம். இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் என்று. திலீபன் அண்ணாவினுடைய இந்த நாட்களிலே 12 நாட்கள் அவன் உணவும் நீரும் இல்லாமல் இறந்ததற்காக நான் ஒரு முடிவெடுத்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலிருந்து என்னுடைய தமிழ் சக கட்சிகள் பற்றிய எந்த வசனங்களையும் எந்த கருத்துக்களையும் சொல்லப் போவதில்லை. நான் அவரோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். காரணம், மண்டதீவிலே மிகப்பெரிய ஆயுதங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே கிரவுண்டிலே அங்கே நீங்கள் என்ன தோண்டி பாருங்கள், எங்களுடைய செம்மணி போன்று 1000 எலும்புக்கூடுகள் வரும். இன்றைய மாதமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய தேசத்தினுடைய சொத்து. தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய ஒரு சில வரிகளை இந்த பாராளுமன்றத்திலே பதிவிட விரும்புகிறேன். நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் தான் தழுவிக்கொள்கிறேன். என் தலைவனின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளந்தருவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்றோ ஒரு நாள் இலட்சியத்தை நிறைவேற்றிய தீரும். மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில், அவர்கள் மீது கொண்ட தாழாத பாசத்தின் பேரில், அவர்களின் விடிவிற்காக நான் 651வது விடுதலை புலியாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக போய்கொண்டிருக்கிறேன். இவற்றை சொல்லி எங்களுடைய திலீபன் அண்ணா 12 நாட்கள் இந்த மண்ணிலே உணவு நீர் ஆகாரமின்றி இறந்து இப்போது 35-38 வருடங்கள், 35 அல்லது 38 வருடங்கள் நினைக்கிறேன், 38 வருடங்கள் சரியாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றும் நாங்கள் எங்களுடைய இனம் அநாதையாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைய சபையிலே கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை எதுவென்றால், அதாவது வந்து இந்த தேசிய மட்டத்திலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான பிரச்சனை. அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டுகின்ற இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன். அது மிகவும் இந்த நாட்டிற்கு இன்றியமையாதது. அப்படி ஒரு நிறுவனம் ஒன்று அமைக்கப்படுவது இன்றியமையாதது. ஆனால் கவலை என்னவென்றால், எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகள் இருக்கிறது. வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு காலங்காலமாக தெரியவில்லை. வடக்கு மாகாணத்திலே அண்மைய தினங்களில் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கல்லொன்றை நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி. அது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் அவர் எங்களுடைய நாட்டை, வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதாக கூடி சென்றிருக்கிறார். அதிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை செய்யணும். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்த நீங்கள் இந்த நாட்டிலே வடக்கு மாகாணத்தில் அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மானா பிரதீபன் என்பவர் மாபெரும் கள்ளன் என்று நீங்களே நியமித்த ஆளுநர் அடித்த கடிதத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன். ஸோ எந்த அடிப்படையிலே உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய அரசாங்க அதிபரை சொல்லுகிறார் கள்ளன் என்று ஒரு கடிதம் மூலம் அவரை வெளியேற்ற சொல்லுகிறார். அந்த கடிதத்தை கூட இன்று வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த அடிப்படையிலே போன முறை பட்ஜெட்டில் எங்களுக்கு மாபெரும் பிச்சை தந்தது. எங்களுடைய இனம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒருபோதுமே தேசியம் கதைத்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவன் அல்ல. நான் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் எங்களுடைய உயிர் மூச்சு. அதை கதைக்க வேண்டிய தேவை இல்லை. இந்த மக்களுடைய அபிவிருத்தி, இந்த மக்களுடைய சுகாதாரம், இந்த மக்களுடைய கல்வி, இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, இந்த மக்களுடைய பாதை பயணங்கள், இவை மிகவும் அடிப்படையானவை. அடிப்படையான ஒன்று ஒரு சமூகத்துக்கு இருக்கின்ற போதுதான் இந்த நாட்டிலே தாம் சுயநிர்ணயமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணத்துக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். தங்களுடைய அரசாங்கம் இப்போ என்ன செய்கிறது என்றால், இந்த அடிப்படையான விடயங்களை பிச்சை போடுவது போன்று பெரிய விடயமாக அண்மைய தினங்களில் 5000 மில்லியன் வடக்குக்கு பாதைக்கு, அதே நேரத்தில் 1500 மில்லியன் வட்டுவாகலில் எல்லாம் கற்கள் நடப்படி இருக்கிறது. மார்ச் மாதம் 21ஆம் தேதி நடந்த உங்களுடைய பட்ஜெட் ஸ்பீச் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 5-6 மாதங்கள் போய் இப்போது தான் வந்து கற்கள் நட்டப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் 2 மாதங்களிலே உங்களுடைய இந்த வருடத்துக்கான பட்ஜெட் முடிந்துவிடும். ஆகவே என்ன அடிப்படையில் இந்த எங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை நீங்கள் பாவித்தீர்கள் என்பது மாபெரும் ஒரு பிக்காளித்தனம். இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் என்று. பொய் சொல்லுவது என்பது வேறை, ஒரு இனத்தை ஏமாற்றுவது என்பது வேறை. ஆனால் பொருளாதாரத்திலையும் கல்வியும் ஒரு காலத்திலே சிறந்து இயங்கிய தமிழீழ விடுதலை இயக்கம் இருக்கின்ற போது நீங்கள் எங்கள் கழுத்தை நெரிக்கின்ற காலங்களில் கூட நாங்கள் பொறுமைய மேம்பாட்டு கழகம் வைத்து எங்களுடைய கழுத்தை நெரிக்கின்ற போது கூட நாங்கள் எங்களுடைய சுயாட்சியாக வாழ்ந்த ஒரு இனம். எங்களுடைய இனத்தை நீங்கள் திட்டமிட்ட ரீதியில் 2009க்கு பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் உட்பட அனைவரும், நான் நினைக்கிறேன் என்னுடைய வாய்களில் இருந்து
எங்களுடைய சக கட்சிகளையும் எங்களுடைய சக அரசியல் கட்சிகளையும் வசைபாடுகின்ற கடைசி வசனம். நான் என்னுடைய திலீபன் அண்ணாவினுடைய இந்த நாட்களிலே 12 நாட்கள் அவன் உணவும் நீரும் இல்லாமல் இறந்ததற்காக நான் இன்று ஒரு முடிவெடுத்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலிருந்து என்னுடைய தமிழ் சக கட்சிகள் பற்றிய எந்த வசனங்களையும் எந்த கருத்துக்களையும் சொல்லப் போவதில்லை. நான் அவரோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். காரணம், காலமாக 35-38 வருட போரிலே அழிந்த இனம் இப்போது உங்களை போன்ற ஒரு அரசாங்கம் பிச்சை போடுகின்றோம் என்ற ஒரு அடிப்படையில் போடுகின்ற பிச்சைகளை ஏமாறுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடையில் இல்லாத ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை. ஆகவே நான் இன்றைய தினம் நினைத்திருக்கிறேன், எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே நாம் வசைபாடுவதாக இல்லை. அவர்களுடன் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கும்போது எல்லாருக்கும் கேட்பார்கள் என்ன செய்திருக்கிறீர்கள். எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அண்மைய தினங்களில் இன்றைய நான் பார்த்தேன், இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் அபிவிருத்தி செய்யப்பட போவதாக கேபினெட் முடிவு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்ரமாராய்ச்சி யூனிவர்சிட்டி சம்பந்தமாக நான் சிங்களத்திலே போட்ட பதிவுகளுக்குள் ஒரு மாதத்துக்குள்ளே விடை வந்திருக்கிறதாவே ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வடக்கு மாநிலத்தினுடைய அபிவிருத்தி முக்கியம். சில அள்ளக்கைகள் சொல்வது போன்று நாங்கள் தேசியம் கதைத்து இனத்தை அழிப்பதற்கு தயாராக இல்லை. தேசியம் எங்களுடைய உயிர்மீச்சு, தீபன் எங்களுடைய உறவு, எங்களுக்காக மரணித்து கொண்ட உறவு. ஆகவே அவருக்காக இன்றைய தினத்திலே நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். இனிமேலும் காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாங்கள் தமிழர் என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்தித்து ஒரு ஒற்றுமையான பயணத்திலே நாங்கள் தமிழர் என்ற ஒரு ஒற்றுமைத்தனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும், அதே நேரத்திலே இந்த சொல்லுகின்ற விடயங்களை தயவு செய்யுங்கள். ஒரு கல்லை பட்டு வைத்து ஏமாத்தாதீர்கள். இன்றைய தினம் மண்டதீவிலே மிகப்பெரிய ஆயுதங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே கிரவுண்டிலே அங்கே நீங்கள் என்ன தோண்டி பாருங்கள், எங்களுடைய செம்மணி போன்று 1000 எலும்புக்கூடுகள் வரும். மிக கவலையுடன் திலீபன் அண்ணாவினுடைய இந்த நாளை நினைவு கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.